திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக்கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன்தால் வாழ்க. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே மாணிக்கவாசகர் சுவாமிகள் அருளிய திருவாசகம் என்னும் தேனை நாம் பருகி வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களாலே வணங்கி வருக வருக என்று இந்த அதிகாலையில் வரவேற்று நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். நுழைவதற்கு முன்பதாக திருக்கதவம் அடைதல், திருக்கதவம் திறத்தல், திருப்பள்ளி எழுச்சி, 12 திருமுறை ஆசிரியர் துதி போன்ற பாடல்கள் எல்லாம் பாடி நிகழ்ச்சியை துவங்குவதை ஒரு வழமையாக வைத்திருக்கிறோம். நம்முடைய நிகழ்ச்சியை வழிநடத்துவதற்காக காஞ்சிபுரம் மாவட்டம் ஊரப்பாக்கத்தை சேர்ந்த ஐயா சிவத்திரு ராஜசேகரன் ஐயா அவர்களை வருக வருக என்று வழிநடத்தும்படி பணிவன்போடு கூறி அமைகிறோம். வாங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் பெருமக்களையும் வணங்குகிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன், வாழ்க எல்லா வளமும் பெற்று வாழ்க பல்லாண்டு. ஓம் நம சிவாய். முதலில் 27 திருமுறை ஆசிரியர்கள் பேர் துதி. திருச்சிற்றம்பலம். இன்ப ஆதரவு தந்தையினே அடியாரும் மலரடிகள் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். திருமுறை ஆசிரியர் 27 பேர் துதி. திருச்சிற்றம்பலம். திருஞான சம்பந்தர், நவரசர், சுந்தரர், திருவாத ஊரர் மற்றையே, திருமாளிகை தேவர், சேந்தனார், கருவூரர், செல்லும் பூந்துருத்தின் நம்பி, வருஞான கண்டாதித்தர், வேணாட்டடிகள் வாய்ந்த வாலியரமுதர், மருவு புருஷோத்துமர், சேதிராயர், மூலர், மண்ணும் திரு ஆலவாயார், ஒரு காரைக்கால் அம்மையார், ஐயடிகள், சேரமான் ஒலிக்கீரர், கல்லாடனார், ஒன் கவிழர், பரணர், மெய்யுணர்வு இளம் பெருமானோடு ஓங்குமதிராடிகளார், திருமேவு பட்டினத்தார் அடிகளோடு நம்பியாண்டார், நம்பி சேக்கிலாரும், சிவநெறி திருமறிகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே, தெய்வீக தன்மையோரே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. அதுல நீங்க பாடினதுல அந்த ஆசிரியர் பேரு கண்டராதித்தர், திருவிசைப்பால கண்டராதித்தர். வாழ்க வாழ்க. திருமுறை கோயில் அடைதல். வாங்க லலிதாம்மா வாங்க. ஐயா. திருச்சிற்றம்பலம் ஐயா. திருச்சிற்றம்பலம். ஆறு பேருகு தனி கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு செறி கடலுமாம் எனவும் ஓங்கும் பொருட்சமய முதற் சைவ நெறிதான் பெற்ற புண்ணியங்கண் 2எனவும் புவனும் உய்ய இருக்கட உண்டவருளும் உலகம் எல்லாம் ஈன்றால் தன் திருவருளும் எனவும் கூடி திருக்கல ஞான கன்று அரசும் சென்று செஞ்சடைவ வானவர் கோயில் சேர்ந்தாரன்றே. திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றி ஐயா. பாலசுந்தர ஐயா வாங்க. திருக்கதவம் திறத்தல். பெருமான் பேரானந்தம். திருச்சிற்றம்பலம். சிவாய். பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்கால் அருமால்
பின்னை நீ அம்மாழுங்கி அரற்றாதே. திருமாமணி சேர் திருக்கதவம் திறந்த போதே சிவபுரத்து திருமாலரியா திருப்புயங்கன் திருத்தால் சென்று சேர்வோமே. திருச்சிற்றம்பலம். நன்றி. திருப்பள்ளி எழுச்சி வாங்க. சிவ ஜான்சி ராணி அம்மாவா. சிவாய நம ஐயா. அனைத்து அடியார் பெருமக்கள் திருவடிகளை வணங்கிக்கிறேங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். அது பல சுவையன அமுதன அறிதற்கு அரிதன எளிதன அமரரும் அறியார். இது அவன் திருவுரு இவன் அவன் எனவே எங்களை ஆண்டு கொண்டு இங்கு எழுந்தாரோளும் மது வளர்பொழில் திரு உத்தர கோச மங்கை உள்ளாய் திரு பெருந்துரை மன்னா. எது எமை பணி கொளும் ஆராது கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அடியார் பெருமக்களே, திருநெறிய தமிழோசையில இன்றைக்கு 371வது நாளாக திருவாசகத்தில 45வது பதிகமாக யாத்திரைப்பத்து. என்னுடைய தீக்கை ஆசான் குலசைப்பா ராமநாத அடிகள் சைவ சித்தாந்த நூற்பதிப்பு கழகத்துல செந்தமிழ் செல்வி ஆசிரியராக ஒரு 1/4 நூற்றாண்டு ஓய்வுக்கு அப்புறம், பள்ளி ஓய்வுக்கு அப்புறம் அந்த பணியை செய்தார். அவர் திருவாசகத்துக்கு ஒரு சிற்றுரையும் ஒரு பேருரையும் எழுதினார். மாதவ சிவஞான சிவஞான முதத்துக்கு ஒரு சிற்றுரை பேருரை சொல்லுவாங்க. அதே மாதிரி இவர் திருவாசகத்துக்கு ஒரு சிற்றுரையும் ஒரு பேருரையும் எழுதினார். அந்த பேருரையினுடைய முன்னுரையில அவர் இந்த திருவாசகத்தை பற்றி சில செய்திகளை சொல்லி இருக்கிறார். அதுல அவர் சொன்ன செய்தி இன்னைக்கு நம்ம படிக்கிறது யாத்திரைப்பத்து. அதுக்கு அனுபவ அதீதம் உரைத்தல் இல்லையா? அனுபவ அதீதம் உரைத்தல். அடியார்கள் மெய்யன்பர்களையும் திருவடி பேரின்பத்துக்குரிய நற்பொழுது வந்து விட்டது என்று மொழிந்து அவர்களை அழைத்தல். போவோம் காலம் வந்ததுதான் பொய்விட்டுடையான் கடல். அந்த காலத்தை பத்தி குறிப்பிடுகிற அந்த செய்தியை சொல்லி இந்த யாத்திரை பத்திலே வருகிற 8வது பாடலும் 5வது பாடலும் தான் திருக்கோயிலை திறக்கவும் அடைப்பிக்கவும் உதவுகிறது என்று மணிவாசக பெருமான் தன்னுடைய வாக்காலே குறிப்பிட்டிருக்கிறார். அதனால காலையில எழுந்து இந்த பாடல்களை சொல்லி திருக்கோயிலுக்கு செல்லவும் திரும்பவும் வேண்டும் என்று அவர் அந்த முன்னுரையில எழுதியிருக்கிறார். அதுதான் நம்ம இப்ப இந்த திருமுறை தமிழோசையில கடைபிடிக்கிறோம் என்று சொல்லி, அதுக்கப்புறம் அவர் சில செய்திகளாம் எழுதியிருக்காரு. என்ன, திருக்கோயிலுக்கு போகும்போது திருவாசகத்தை கொண்டு போய் படிக்கணும், அங்க திருப்பணி செய்யும் போது என்னென்ன பதிகத்தை எதுக்கு படிக்கணும்னு ஒரு பட்டியல் ஒன்று போட்டு இருக்கிறார். அது கொஞ்சம் நீளமா இருக்குது. அதை நம்ம படித்தோம்னா அது பெரிய சொற்பொழிவோட அதை அந்த வாட்ஸ்அப்ல மெசேஜ் ஆகணும். அப்புறம் நான் போட்டுறேன். இன்னைக்கு நம்ம யாத்திரை 10 படிப்போம். இந்த யாத்திரை என்பது நாம் உலகியல் நிலையிலிருந்து நம்மை அருள் நிலைக்கு கொண்டு செலுத்துகிற யாத்திரை. எதுக்கோ யாத்திரை போறோம். எதுக்காக போறோம்னா பெருமானுடைய திருக்கோயிலுடைய தல யாத்திரை போறோம் இல்லையா? அந்த தல யாத்திரை என்பது பெருமானுடைய வழிபாட்டுக்காக. நம்முடைய மாயை தனை உதரவும் வல்வினையை தல யாத்திரை போனா நம்முடைய வினைகள் தீரும்னு சொல்லுவாங்க. அதனால்தான் இந்த திருமுறைகளை படிக்க சொல்ல 3 முறையில படிப்பாங்க. 1 பன்முறை,
அந்த பண் மயக்கத்தினாலே மாயைதனை உதறலாம். தலங்கள் தோறும் வழிபாடு செய்வதன் மூலமாக நாம் நம்முடைய வினைகளை சுடலாம். அதுக்கப்புறம் அந்த வரலாற்று முறையிலே அந்த தேவாரத்தை படிக்கிற போது அந்த பெரியவர்கள் பெருமை தெரிய, நம்முடைய சிறுமை தெரிய, ஆணவத்தை அடக்கலாம், மாயை தன்னை உதறவும் வல்வினையை சுடவும் மலம் சாய அமுக்கவுமான அந்த சூழ்நிலை எப்படி வரும்? பன்முறை, தலைமுறை, வரலாற்று முறை என்பதனாலே வரும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அந்த வகையில இன்றைக்கு நமக்கு அமைகிற யாத்திரை நாம் உலகியல் நிலையிலிருந்து அருள் நிலைக்கு செல்லுதல். அதான் நடராஜா இன்னைக்கு காலைல சொல்லும்போது சொன்னாரு, நாம் பெருமானை அடைக்கலம் புக வேண்டும். அதுக்கு எல்லாரும் காலையில அந்த அதுக்கு வாங்க, நெட்டை கூடுதலுக்கு வாங்க அப்படின்னு அழைக்கிறேன். நல்ல பெருமா அருமையான அழைப்பது. அது நமக்கு கேட்கறது என்ன சாதாரண ஏதோ சொல்றாரு அப்படின்னு தோணும். ஆனா மிக உயர்ந்த நிலை அது இல்லையா? கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், நெட்டை கூடல் என்ற வகையில பெருமானை காலையில நினைக்கணும். அந்த நினைப்பு என்ன பண்ணும்? நமக்கு வேண்டியதை தரும், எல்லா நிலைகளையும் தரும். வேண்டத்தக்கது அறிவோயினி, வேண்ட முழுதும் தருவோயினி என்று பெருமான் கருணை வள்ளலாக நமக்கு வேண்டியதை தருகிறான். அதற்கு நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டுமானால் பெருமானை அடைக்கலம் புக வேண்டும். அதற்கான யாத்திரை தான் யாத்திரை 10 என்பதை அனுபவ அதீதம் உரைத்தல் என்ற சொல்லாலே சொல்லி காட்டுகிறார். அதுல அந்த அடைக்கலம்னு ஒரு சொல்லு சொன்னார். அடைக்கலம் என்பது பெருமானை சரண் புகுதல் என்பது உலகியல் நிலை. ஆனா இந்த யாத்திரை 10 நம்ம உலகியல் நிலையிலிருந்து அருள் நிலையல் நிலைக்கு நம்மை செலுத்துகிற போது அந்த அடைக்கலம் என்பது வெறும் சரணாகதி தத்துவமாக அல்லாமல் இந்த உடம்பையே கோயிலாக்கி கொண்டு பொத்தையோன் சுவரு புடுப்பொதிந்து உளுத்து அசும்பு ஒழுகிய பொய்க்கூரையை நம்முடைய பெரியவர்கள் மெய் என்று சொன்னார்கள். அதனாலே பெருமானை நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து ஊற்றெழும் கண்ணீரதனால் நனைந்து நனைந்து நன்னிதியே ஞான நடத்தரசே என்னுரைமே நாயகனே என்று வனைந்து வனைந்து நாம் நெட்டை கூடினால் இந்த உடம்பே கோயிலாகும். புன்புலால் யாக்கை புரை புரை கனிய பொன்னெடும் கோயிலாகும். அப்ப அந்த உடம்பை அப்படியான களமாக மாற்றிக்கொண்டால் பெருமான் வந்து அடைகிற இடமாக அது அமையும். நான் பெருமான் வந்து அடையும் களமாக இந்த உடம்பை மாற்றிக்கொள்ளுதல். காயமே கோயிலாக, கடிமனம் அடிமையாக, வாய்மையே தூய்மையாக, மனமணி லிங்கமாக மாற்றிக்கொள்ளுதல் தான் யாத்திரை 10 நம்ம பெரியவங்க சொல்லுவாங்க. அந்த யாத்திரை 10 முதல் பாட்டு யாரையா படிக்கிறது? முதல் பாட்டு நடராஜையா வாங்க. சிவபெருமான் வாங்க. நன்றி சார். திருவடி அனைத்து அடியார் பெருமக்களுடைய திருவடியை மனம் மொழி மேகலால வணங்கி நெட்டை கூடலுக்கான முன்னுரையோடு. ஆமாங்க ஐயா, நிச்சயம் நிச்சயம் நிச்சயம். மிக பெரிய அழகான பணி செஞ்சிருங்க சிவபெருமான். நன்றி நன்றி நன்றி. பெருமான் உள்ள நுழைஞ்சாரியா? நான் எந்த பணியும் நான் செய்யறதே இல்ல. வந்து உட்காந்து நீங்க சொல்லுறா கேட்கும் போது பஸ்ல தோடு அதை சொல்லிடுறேன், அவ்வளவுதான். இன்னைக்கு ஆரோக்கியத்தை பத்தி சாமி பேச சொன்னாரு, பேசிட்டேங்க ஐயா. ஆரோக்கியம் முதல்ல வேணும். அந்த ஆரோக்கியம் இருந்தா தான் நம்ம திருவடி சொல்லியிருந்தேன். உடம்பார் அழியும் உயிரார் அழிவர் திடம்பட மெஞ்ஞானம் சேரவும் மாட்டார். உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே. திருமூலர் திருவாக்கு. வாழ்க வாழ்க. நிச்சயங்க. நம்ம நிகழ்ச்சிக்கு வரவங்க முதல்ல ஆரோக்கியமா இருக்கணும், அதுக்கப்புறம் திருவடியை அடையணுன்றதுதான் நம்முடைய விண்ணப்பம். நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். யாத்திரை 10 அனுபவாதீதம் உரைத்தல். தில்லையில் அருளியது. திருச்சிற்றம்பலம். பூவார் சென்னி மன்னன் எம் புயங்க பெருமான் சிறியோமை ஓவாதுல்லம் கலந்துணர்வாய் ஒருக்கும் வெல்ல கருணையினால். பூவார் சென்னி மன்னன் எம் புயங்க பெருமான் சிறியோமை ஓவாதுல்லம் கலந்துணர்வாய் ஒருக்கும் வெல்ல கருணையினால். ஆவாய் என்னப்பட்டு அன்பாயி ஆட்பட்டீர் வந்து ஒருபடுமின் போவோம் காலம் வந்தது கான்
பொய் வீட்டுடையான் கழல் புகவே போவோம் காலம் வந்தது கான் பொய் வீட்டுடையான் கடல் புகவே பொய் வீட்டுடையான் கடல் புகவே. திருச்சிற்றம்பலம். அருளியல் உலகியல் நிலையில இருந்து அருளியல் நிலைக்கு போவதற்கான காலம் வந்து விட்டது. போவோம் காலம் வந்தது கான். அந்த காலம் வந்தது எப்படி பார்த்து நமக்கு தெரியும்? எப்படி அந்த காலத்தை உணர்றது? நானும் 40-70 வருஷமா வாழ்ந்துக்கிறேன், அந்த காலத்தை என்னால கண்டுபிடிக்க முடியலையே அப்படின்றப்ப மணிவாசக பெருமான் சொல்கிறார், சிறியோமை என்ற ஒரு சொல். என்னை நான் பெரியவனாக நினைத்தால் நான் என்ன பண்ணுவேன், எனக்கு ஆணவம் அதிகமாயிடும், நிறைய பொய் சொல்ல ஆரம்பிச்சிடுவேன். ஏன்னா எல்லாரும் என்னை நம்பிடுவாங்கன்னு ஒரு இது நப்பாச. அதனால நான் என்னை சிறியவனாக நினைத்தால் என் உள்ளத்திலே ஒரு பயம் வரும். அந்த பயத்தினால நான் பொய்ய விட்டுருவேன். பொய்ய விட்ட மெய்யாகிய சிவன் நம்மை தேடி வருவான் என்றதுனால அந்த சிறியோமை என்ற சொல்லாலே அந்த சொல்லின் மூலமாக நம்மை பயணிக்க வைக்கிறார். அதுதான் உண்மையான யாத்திரை. நான் சிறியவன் என்று நினைத்தால் நான் உலகியல் நிலையிலிருந்து அருள் நிலைக்கு யாத்திரை படலாம் என்ற செய்தியை அந்த ஒரு சொல்லாலே சுட்டி காட்டுகிறார். என்னையோர் வார்த்தையுள் படுத்து பற்றினாய். திருவாசகர் எல்லா வார்த்தைகளையும் சொல்லி ஒன்னொன்னா சொல்லிட்டு போனா அதுக்கு 1000 பொருள் சொல்லலாம். அந்த அளவுக்கு. ஏன்னா பெருமான் தன் கைப்பட எழுதுது, ஒன்னோட வேஸ்ட் இல்லை, அதுல எதுவும் அழியல. தேவாரம் எழுதி வச்சாங்க, நான் ஏடுலாம் செல்லரிச்சிச்சு, மிஞ்சந்தான் மிஞ்சுது. ஆனால் பெருமான் சொன்னார் வேண்டியதை கொடுத்தோம்னு தான் சொன்னார். ஆனா வேண்டியதை அவன் காப்பாத்திடுவான் இல்லையா, என்னதான் செல்லரிச்சாலும். ஆனால் இங்கே திருவாசக அவன் கைப்பட எழுதி நமக்கு கொடுத்திருக்கிறான். அதனால நாம் அந்த யாத்திரையில சிறியோம் என்ற நினைப்பை கொண்டால் நாம் அழுகையில் நிலந்து உருளைகளுக்கு அருகலாம். அதற்கான காலம் வந்துவிட்டது அந்த உணர்ச்சியினாலே என்று சொல்லி காட்டுகிறார் மணிவாசக பெருமான். வாழ்க வாழ்க வாழ்க. புகவே வேண்டா புலன்களே. அடுத்து சரஸ்வதி அம்மா வாங்க. சிவாய. ஓம் நம சிவாய. புகவே வேண்டா புலன்களில் நீர், புகவே வேண்டா புலன்களில் நீர், புயங்க பெருமான் பூங்கழல்கள் புகவே வேண்டா புலன்களில் நீர், புயங்க பெருமான் பூங்கழல்கள் மிகவே நினைமின் மிகையெல்லாம் வேண்டா, மிகவே நினைமின் மிகையெல்லாம் வேண்டா, போக விடுமின்கள் நகவே ஞாலத்து உள் புகுந்து, நகவே ஞாலத்து உள் புகுந்து, நாயே அனைய நமை ஆண்ட, தகவே உடையான் தனை சார, தகவே உடையான் தனை சார, தளராது இருப்பார் தாம் தாமே, தகவே உடையான் தனை சார, தளராதிருப்பார் தாம் தாமே. நன்றி ஐயா. நான் எப்படி சிறியோமாக இருப்பது என்ற போது இந்த 2வது பாட்டு அவர் சொன்ன பதிலு, நாயே அணைய நமையாண்ட. தன்னை நாய் மாதிரி நினைச்சுக்கணும். அப்ப நாய்னா கேவலமா? கேவலத்திலே வச்சிருப்பாரு. அப்புறம் நான் கேவலத்துல சகலத்துக்கு, இப்ப நான் சகலத்துக்கு வந்துட்டேனே, ஏன்னா மனித பிறவியினால.
அதனால நாயின்ற கேவலத்துக்கு மறுபடியும் கீழே போகணுமா? நான் சுத்தத்துக்குள்ள போகணும் அப்படின்னு சித்தாந்தம் பேசினால், நாயே அணைய நமையாண்ட என்பது பெருமான் இதுவரை நமக்கு செய்த உதவிகளுக்கு நாம் நன்றி பாராட்டினால் இனி வேண்டியது அவன் நமக்கு தருவான் என்ற அந்த நன்றி உணர்ச்சியின் அடையாளமாக நாயே அணைய நமையாண்ட என்ற சொல்லாலே சொல்லி காட்டுகிறார். வாழ்க வாழ்க வாழ்க. தாயே தாமே தமக்கு விதி வகையும். சிவலலிதா லோகநாதன் வாங்கம்மா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார்களுக்கும் திருவடி வணக்கம். சிவாய நம. தாமே தமக்கு சுற்றமும் தாமே தமக்கு விதி வகையும் யாமாரமதார் பாசம் யார் என்ன மாயம் இவை போக கோமான் பண்டை தொண்டருடும் அவன் தன் குறிப்பே குறிக்கொண்டு போமாரமை மீன் பொய் நீக்கே புயங்கண்ணால் வான் பொன்னடிக்கே போமாறு அமைமின் பொய் நீக்கே புயங்கண்ணால் வான் பொன்னடிக்கே. இந்த நாயே அணைய நமையாண்ட என்ற நன்றி உணர்ச்சி எப்படி வரும்? தாமே தமக்கு சுற்றமும் என்ற உணர்ச்சியாலே வரும் இல்லையா? நமக்கு சுற்றம் யாரு? அப்பா, அம்மா, அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி, இதெல்லாம் இறைவன் இந்த பிறவியில கொடுத்த கொடை. போன பிறவில இவங்க தான் எனக்கு இப்படி இருந்தாங்களா? தெரியாது. அடுத்த பிறவில எனக்கு கூட வருவாங்களா? அதுவும் தெரியாது இல்லையா? அதனால என்னுடைய சுற்றம் யாரு? தாமே தமக்கு சுற்றமும். என்னை சுற்றியுள்ள ஐம்புலன்கள் தான் எனக்கு சுற்றம். அந்த ஐம்புலன்களை வைத்து கொண்டு நாம் ஐம்புலன்களாகிய அந்த பொறிகளாகிய அதுதான் சுற்றம். மெய்வாய் கண்மூக்கு செவி, அந்த அந்த அது மூலமா நாம் அனுபவிக்கிற சுகம் எது? சுவை ஒளி ஒரு ஓசை நாற்றம். அதை நாம் சுற்றமாக்குகிறோம். அந்த சுற்றத்தை அப்படியே பிடித்து கொண்டிருக்காமல் அந்த சுற்றத்தின் உதவியோடு, அந்த ஐம்புலன்களுடைய உதவியோடு பெருமானுடைய திருநாமமாகிய ஐந்தெழுத்தை நாம் கை கொண்டால் அதுதான் உலகிலிருந்து அருளியலுக்கு செல்லுகிற யாத்திரை. அதனாலதான் நம்ம பெரியார் நம்முடைய பெரிய புராணத்துல சேக்கிழார் பாடினார், 5 பேரறிவும் கண்களே கொள்ள என்று. அந்த சுற்றத்தை என்ன பண்ணோம்? கண்களுக்கு கொண்டு போய் அந்த கண்கள் மூலமாக பெருமானை அந்த மூலாதாரத்திலிருந்து ஏற்றி கொண்டு வந்து இலாடத்தானமாகிய நெற்றியிலே நிறுத்துகிற அந்த நெட்டை கூடுதல் அந்த செயல் மூலமாக அந்த சுற்றம் நம்ம என்ன பண்ணோம்? சிவனிடத்திலே கொண்டு போய் ஒடுக்கும் என்கிற நிலை. வாழ்க வாழ்க. 4வது பாட்டு. தனலட்சுமி அம்மா வாங்க. தனலட்சுமி அம்மா வாங்க. சிவாய நம. ஆமா. அடியாராணி. திருச்சிற்றம்பலம். அடியாராணீரெல்லீரோ அகல விடுமின் விளையாட்டை கடிசேரடியே வந்தடைந்து கடை கொண்டு இருமின் திருக்குறிப்பை செடி சேர் உடலை செல நீக்கி சிவலோகத்தே நமை வைப்பான் கோடி சேர்மேனி புயங்கண் தன் பூவார்கழற்கே புகவிடுமே. கோடி சேர்மேனி புயங்கண் தன் பூவார்கழற்கே புகவிடுமே. நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். அப்ப இந்த யாத்திரை எப்படி செய்வது? செடி சேர் உடலை செல நீக்கி. அப்ப இந்த உடம்புல ஒரு ஆசையை விட்டுணும். அப்ப நான் தற்கொலை படிக்கலாமா? எல்லாம் சட்டப்படி குற்றம் இல்லையா? ஏன்னா இந்த உடம்பே பெருமான் கொடுத்த கொடை, மாயா தனு விளக்கு. அப்ப செடி சேர் உடலை செல நீக்கி என்பது இந்த உடலை நாம் உயிரை வளர்ப்பத உடலை வளர்த்து நாம்
உலகியலை அனுபவிக்காக இல்லாமல் அருளியல் நிலையிலே பெருமானை அனுபவிக்க வேண்டும் என்று இந்த உடம்பை கோயிலாக்கிறே அஞ்செழுத்தை ஓதுதல் தான் இந்த செடிசேர் உடலை செலநீக்கு என்ற சொல்லால் சொல்லி காட்டுகிறார்கள் என்று சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து 5வது பாட்டு விடுமின் வெகுளி. பட்டம்மாள் அம்மா வாங்க. பட்டம்மாள் இருக்காங்களா? இல்ல வந்துட்டங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். விடுமின் வெகுளி வேட்கை நோய் மிக ஓர் காலம் இனி இல்லை. உடையான் அடி கீழ் பெரும் சாத்தோடு உடன் போவதற்கே ஒரு படுமின் அடைவோம் நாம் போய் சிவபுரத்துள் அணியார் கதவது அடையாமே. புடைபட்டு உருகி போற்றுவோம் புயங்கன் ஆழ்வான் புகழ் கலையே. புடைபட்டு உருகி போற்றுவோம் புயங்கன் ஆழ்வான் புகழ் கலையே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. திருமுறை தமிழோசையில நாம் தனம் படிக்கிற பாட்டு இது. நான் திருக்கோயிலை அடைப்பித்தற்கு. எதற்காக திருக்கோயிலை திறக்கணும், எதற்காக திருக்கோயிலை மூடணும் என்கிற போது மணிவாசகர் சொல்றார், விடுமின் வெகுளி வேட்கை நோய். நம்முடைய கோபத்தையும் ஆசையும் விடணும். ஆசைதான் நமக்கு எதிரி இல்லையா? அந்த ஆசையை விடணும். அந்த ஆசைதான் வேட்கை. அப்புறம் வெகுளி கோபம். அந்த ஆசை எதனால வருது? யான் என்ற செருக்கினாலே ஆசை வருது. எனது எதனால் வருது? எனது என்றதுனாலே அந்த வெகுளி வருது. யான் எனது என்ற செருக்கின் அடையாளம் இருக்கிற அந்த வேட்கையும் வெகுளியையும் விட வேண்டும். அப்படி விட்டால் நான் பெருமான் நம்மை தேடி வந்து நமக்கு அருள் செய்வான் என்ற செய்தியை சொல்ற உடையான் அடிக்கீழ் பெருஞ்சாத்தோடு உடன் போவதற்கே ஒருபடும் என்ற. வாழ்க வாழ்க. அடுத்து புகழ்மின் தொழுமின். ஆண்டாள் அம்மா வாங்க. சிவாயனம். 6வது பாட்டு. சிவாய நம. புகழ்மின் தொழுமின் பூப்பின் பூப்புனை மின் புயங்கன் தாளே புந்தி புந்திட்டு இகழ்மின் எல்லாம் அல்லையும் இனி ஓரிடையோர் அடையாமே. திகழும் சீரார் சிவபுரத்து சென்று சிவண்டாள் வணங்கினாம் நிகழும் அடியார் முன் சென்று நெஞ்சும் உருகி நிற்போமே. நிகழும் அடியார் முன் சென்று நெஞ்சம் உருகி நிற்போமே. சிவாய நம்ம. திருச்சிற்றம்பலங்கய்யா. நன்றிங்கய்யா. இந்த விடுமின் வெகுளி வேட்கைனும் அந்த வேட்கை இவங்களை எதுக்கு விடணும்னா அடியாரிடத்துல போய் சேர்வதற்காக. ஆனா நிகழும் அடியாறு முன் சென்று நிற்போம். அடியார் முன்ன போய் நின்றால் நமக்கு அந்த ஆசையும் போவோம், கோபமும் போகும். எப்படி போகும்னா அவர்களுடைய தொண்டினாலே, அவர்கள் செய்கிற தொண்டு, அந்த தொண்டின் மூலமாக நம்முடைய ஆசையும் கோபமும் தானா போயிடும். அதனால்தான் என்ன பண்ணாரு, நிகழும் அடியார் முன் சென்று நெஞ்சம் உருகி நிற்போமே. நேற்று அந்த அடியார் வழிபாடுதான் நேற்று நான் இன்னைக்கு நிகழ்ச்சி விட்டாங்க போனதை போயிடுச்சு சூழ்நிலை. அங்க செய்த அந்த அடியார்கள் செய்த தொண்டு சைதாப்பேட்டையில செய்தாங்க. காலையில எழுந்து இந்த கைலாய வாத்தியத்தோட அந்த அடியார்களுக்கெல்லாம் பூசை செய்து அங்கே உட்கார்ந்து திருமுறை நெறியிலே வேள்வை செய்து அடியார்களுக்கு அன்னம் பாலித்து வந்தவர்களுக்கெல்லாம் ஆளுக்கு ஒரு திருவாசக புஸ்தகத்தை கையில கொடுத்தார். நல்ல அருமையான புஸ்தகம் அது. ஒரு பாட்டுக்கும் தலைப்பு எழுதி அரண்பணின்ற அந்த கோவை அரண்பணின்ற அவங்க போட்ட புத்தகத்தை எடுத்து எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு திருவாசக புஸ்தகம், ஒரு வேட்டி, துண்டு, திருநீற்று பைய, ஒரு ருத்ராட்சம், பழம்லாம் வச்சு ஒரு தட்டுல வச்சு தட்டோட கொடுத்துட்டாரு.
அப்படிலாம் பெரியவங்க தொண்டு சேர்க்க நாட்டுல ஆளுக்கு அந்த மாதிரி செய்திகள்லாம் நம்ம வெளியில சொல்றதே இல்லை. நான் அவன் இவனை காற்பழிச்சிட்டான், இவன் அவனை குத்திட்டான், இவன் அவனை கொலை பண்ணிட்டான், இதேதான் செய்தி. நாட்டுல எவ்வளவு நல்ல நிகழ்ச்சிகள் நடக்கிறது. நிகழும் அடியார் முன் சென்று நிற்போமே. நேற்று அந்த அடியார் முன்னே நின்று அந்த கைலாய வாத்தியம் கேட்கவும் திருமுறை நெறியிலே வேள்வி செய்த பெருமானை தீமுகத்திலே எழுந்தருளச் செய்து அதை புருவ நதியிலே கொண்டு வந்து அதை கலசத்திலே சேர்த்து கலச நீரை இருக்கிறத அடியார்கள் மேலே தெளித்து அந்த அருளை மறுபடியும் மூலாதாரத்தை கொண்டு போய் ஒடுக்கி அடியார்களுக்கெல்லாம் அன்னம் பாலிப்பெல்லாம் செய்து அந்த அடியார் முன் சென்று நிற்க. வாழ்க வாழ்க. அதனால நான் ரொம்ப தவிர்க்க முடியாத சூழ்நிலை தான் நான் வெளியில போவேன். பொதுவா இந்த நிகழ்ச்சியெல்லாம் விட்டு போது மனசு இல்லை. ஆனா வேற வழியில தவிர்க்க முடியாத சூழ்நிலை அதுக்கு போக வேண்டியதை பத்தி. ஏன்னா எல்லாருக்கும் சேர்ந்து ஒரு நேரம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அந்த நேரத்தில் நான் இருக்கணும்ன்றதுக்காக போயிட்டேன். அதான் நிறைய சொல்லிட்டு தான் போனேன். வாழ்க வாழ்க. அத அடியார் முன் சென்று நிற்க. நேற்று அந்த அடியார் முன் போய் சென்று நிற்கிற அந்த புண்ணியம் கிடைத்தது. வாழ்க வாழ்க வாழ்க. கைலாய வாயத்தோட அடியார்கள்லாம் பாத பூஜை எல்லாம் பண்ணி அந்த வழிபாடுக்க கண்கொள்ளா காட்சி. வாழ்க வாழ்க. நன்றி. நிற்பார் நிற்கா உலகு. அது ஒரு செய்தி அவளை போட்டுக்கிறேன். நான் இதுல போஸ்ட் பண்றேன் நிகழ்ச்சியா. சரி, நன்றி. அடியேன் படிக்கிறேன். படிங்க. 6வது பாட்டு. 7வது பாட்டா? 7வது பாட்டு. 7வது. நிற்பார் நில்லா. நிற்பார் நிற்க நில்லா உலகில் நில்லோம் இனி நாம் செல்வோமே. பொற்பால் ஒப்பாம் திருமேனி புயங்கன் ஆழ்வான் பொன்னடிக்கே. நிற்பீர் எல்லாம் தாழாதே நிற்கும் பரிசே ஒரு படுமின். பிற்பால் நின்று பேர் கணித்தால் பெறுதற்கு அரியன் பெருமானே. பிற்பால் நின்று பேர் கணித்தால் பெறுதற்கு அரியன் பெருமானே. அப்ப நிகழும் அடியார் முன் சென்று நிற்றல் எதற்கு? தொண்டு செய்வதற்காக. அந்த தொண்டிலிருந்து பின்வாங்க கூடாது என்பதைத்தான் பிற்பால் நின்று பெழ்கணித்தால். பெருமானுக்கு தொண்டு செய்வதன் மூலமாக பெருமான் நம்மை தேடி வருவான். அதோட அந்த பெருமான் தொண்டுன்றது அடியார்களுக்கு செய்கிற தொண்டு. அடியார்களுக்கு தொண்டு செய்தால் ஆண்டவன் நம்மை வந்து சேருவான் என்பதைத்தான் அதுல நீங்க பிற்பற்றிடக்கூடாது. பிற்பால் நின்று பெழ்கணித்தால் அவன் பெறுதற்கு அரியன். நான் முன்கூட்டு போய் செய்த அவன் நமக்கு எளியனாகி விடுவான் என்பது அடையாளம். நம்ம பிற்பட்டால் அவன் அரியனாவான், நாம் முற்பட்டால் நமக்கு எளியனாவான். வாழ்க வாழ்க. அடுத்து பெருமான் பேரானந்தர். பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்கள் அருமால் உற்று பின்னை நீ அம்மா அழுங்கி அகற்றாதே. திருமாமணிசே திருக்கதவும் திறந்த போதே சிவபுரத்து திருமாலறியா திருப்புயங்கன் திருத்தால் சென்று சேர்வோமி. திருமாலறியா திருப்புயங்கன் திருத்தால் சென்று சேர்வோமி. அது அம்மா அழுங்கி அறற்றாதே. அகற்றுதல் இல்ல, அறற்றாதல். அறற்றுதல்னா பலகால் சொல்லுதல். எப்படி பலகால் சொல்லுது? என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே இருங்கடல் வையத்து முன்னம் நீபுரி நல்வினை பயனடை முழுமணி தரளங்கள் பன்னி ஆதரித்து ஏத்தியும் பாடியும் வழிபடும் மரண. பண்ணி பலகால் சொல்றதா அறற்றுதல்னு சொல்லுவாங்க. வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து சேரக்கருவி சிந்தனைய சொக்கம்மாளமாக. திருச்சிற்றம்பலம். வாமா. திருச்சிற்றம்பலம். சேரக்கருதி சிந்தனையை திருந்து வைத்து சிந்திமின் போரில் பொலியும் வேல்கண்ணாள் பொங்கன் புயங்கன் அருளமுதம் ஆரப்பருகி ஆராத ஆர்வம் கூற அழுந்துவீர்
போரா பொறிமின் சிவன் கழற்கே பொய்யீர் கிடந்து புரளாதே ஆரப்பருகி ஆராத ஆறும் கோர அழுந்துவீர் போர புரிமின் சிவன் கழற்கே பொய்யீர் கிடந்து புரளாதே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. இந்த உலகம் பொய்யானது. சொன்னது மணிவாசக பெருமான் சொன்னார், யானே பொய், என் நெஞ்சும் பொய், என் அன்பும் பொய். ஆனால் மெய் ஆகலாமா? ஆகலாம். ஆனால் வினையேன் அழுதால் உன்னை பெறலாமே. அந்த பொய் என்பதை உணர்ந்து நாம் உருகினால் அது மெய்யாகி போகும். அந்த மெய்யதே பெருமானுடைய சிவன் கடல் தான். அதனாலே போரப்புரிமின் சிவன் கடற்கே பொய்யில் கிடந்து பொருளாதே என்று மெய்யுக்கு உண்மைக்கும் பொய்க்கும் வித்தியாசத்தை காட்டுகிறார். வாழ்க வாழ்க. கடைசி பாட்டு, புரள்வார் தொழுவார் புகழ்வாராய். வாங்க கணபதி வாங்கய்யா. கணபதி ஐயா. சிவா திருச்சிற்றம்பலம். நமச்சிவாய வாழ்க, நல்லதென்றால் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்கள்தான் தாழ்வாழ்க. சிவா அடியார் பெருமக்கள் பாத பூஜையால் சமர்ப்பியாமி. அடியார் பெருமக்கள் நானாவித பரிமள மந்திர சுந்தர பத்திர பொற்பாதை சமர்ப்பியாமி. நனாமி தூபதீபம் அக்ராமி. தூபதீபம் நீராஞ்சனம் சமர்ப்பியாமி. அடியார் பெருமக்கள் திருவடி வாழ்க வாழ்க வாழ்க. சிவா சிவா. திருச்சிற்றம்பலம். சிவா திருச்சிற்றம். புரள்வார் தொழுவார் புகழ்வார் ஆயின்றே வந்து ஆளாதே மறுபடி வெள்ளை மதிப்பார் ஆர்மதிகள் கலங்கி மயங்குவீர் திரள்வீர் ஆகில் இசைமேல் திகழவோ திருபயங்கள் ஆருளார் பெறுவார்கள் இடத்தே அந்தோ அந்தோ அந்தோவே திருவள்ளுவீர் ஆகில் இருசைமியல் சிவலோக கோள் திருபயங்கள் ஆர் பெறுவார்கள் இடத்தே அந்தோ அந்தோ அந்தோவே. திருச்சிற்றம்பலம். சிவா திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. வணக்கம் வணக்கம். சிவா வாழ்க வாழ்க வாழ்க. மதியுட்கலங்கி மயங்குவீர். நான் பெரிய படிப்பாளி, எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு என்னுடைய அறியாமையை அறிவாக நினைத்தல் மதிமயங்குதல்னு பேர். அறிந்து அறிந்து அறியாமை என்று நாம் எவ்வளவு கூட படிக்கிறோமோ அப்பதான் நான் எவ்வளவு அறியாமைகிறேன்னு பெற முடியும். அதான் பெரியவங்க சொன்னாங்க, கற்றது கைமண்ணளவு கல்லாதது உலகளவு அப்படின்னு. அதனால மதியுள் கலங்கி மயங்குவீர். உன்னுடைய நான் அறிவாளின்னு சொல்லி நான் அதையே நினைச்சு என்ன நானே பெருசா நினைத்து விட நான் என்ன பண்ணோம், நான் ஒன்றும் தெரியா நாயேன் என்று என்னை நான் தாழ்த்தி கொண்டு பெருமானை நோக்கி பயணிக்கணும். அதுதான் யாத்திரை பத்து என்பதனாலே அருளார் பெருமார் அகலிடத்தே அந்தோ அந்தோ அந்தோவே என்று பெருமானை திருவடியை நோக்கி பயணித்தலும் யாத்திரை பத்து. வாழ்க வாழ்க. கடைசி பாடம் மிச்சம் இருக்கவங்க யார் யார் படி எத்தனை பேர் இருக்காங்க? அடுத்த சுற்று விட்டுலாம். 12 பேர் இருக்காங்க. படி சொல்லுங்க. சரி சரி. தாமோதர ஐயா வாங்க ஐயா. முதல் பாட்டு முதல் பாட்டு படி. இல்ல ஒருத்தர் 2 பேர் தான் கடைசி பாட்டை படிச்சிடலாம். நிறைய இருந்தா முதல்ல இருந்து படிச்சிடலாம். முதல் பாட்டு தாமோதர ஐயா இருக்கீங்களா? சிவாய நம. தாமோதர ஐயா இல்லைன்னா காந்திமதி அம்மா வாங்க. இல்லையா? இல்ல இல்லையா? உயங்க பெருமான் சிறியோமை ஓவாதுள்ளம் கலந்துணர்வாய்
உருக்கும் வெள்ள கருணையினால் ஆவா என்ன பட்டன்பாய் ஆட்பட்டீர் வந்து ஒருபடுமின் ஓம் காலம் வந்தது கான் பொய்விட்டுடையான் கழல் புகவே. ஓம் காலம் வந்தது கான் பொய்விட்டுடையான் கழல் புகவே. நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். பூவார் சென்னை மன்னன்னா பெருமான் தலையில பூ இருக்குதா? என்ன பூ இருக்குதுன்னா அது கொன்றை பூன்னு சொல்லுவார் எங்க ஐயா. ஏன்னா பெருமான் நினைத்தால் கொன்றை பூவை நினைக்க வேண்டும். அப்படித்தான் சுந்தரமூர்த்தி நாயனார் நினைத்தாராம். எப்ப நினைச்சார்னா ஞான சம்பந்தரை போற்றி போற்றும் போது அந்த மதுமலனர் கொன்றையான் அடியலால் பேண வம்பரா வரிவண்டு மணனார மலரும் மதுமலனர் கொன்றையான் அடியலால் பேணா எம்பிரான் சம்பந்தன் என்று சுந்தரமூர்த்தி நாயனார் ஞான சம்பந்தம் போது அந்த கொன்றை மலரை நினைத்தாராம். அதுதான் பூவார் சென்னை மன்னன் என்று எங்க ஐயா சொல்லுவாங்க. வாழ்க வாழ்க. காமாட்சி அம்மா வாங்க. காமாட்சி குமார். திருச்சிற்றம்பலம் ஐயா. வாங்கம்மா. புகவே வேண்டா புலன்களினீர் புயங்க பெருமான் பூங்கழல்கள் மிகவே நினைமின் மிக்க எல்லாம் வேண்டா போக விடுமின்கள் நகவே ஞாலத்துள் புகந்து நாயே அணைய நமையாண்ட தகவே உடையான் தனை சாரார் தளராதிருப்பார் தாம் தாமே. தகவே உடையான் தனை சாரார் தளராதிருப்பார் தாம் தாமே. திருச்சிற்றம்பலம் ஐயா. அப்ப எது யாத்திரை? பெருமானை நினைதல் தான். மிகவே நினைவின் மிக்க எல்லாம் நின்னாவார் பிறரின்றி நீயேயானாய் நினைப்பார்கள் மனத்துக்கோர் வித்துமானாய் என்று பெருமானை நினைத்தல் தான் உண்மையான யாத்திரை என்று சொல்லி அதை மிகவே நினைவின் மிக்க எல்லாம் என்ற சொல்லாலே சொல்லி காட்டுகிறார். வாழ்க வாழ்க. மூணாவது பாட்டு. வாழப்பாடி சித்ராம். வாழப்பாடி சித்ராம் ஐயா. திருச்சிற்றம்பலம் ஐயா. அடியார் பெருமக்கள் திருவடிகள் மாணிக்கவாசகர் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். தாமே தமக்கு சுற்றமும் தாமே தமக்கு விதிவகையும் யாமார் எமதார் பாசமார் என்ன மாயம் இவை போக கோமான் பண்டை தொண்டரோடும் அவன் தன் குறிப்பே குறிக்கொண்டு போமாரமைமின் பொய் நீக்கி புயங்க நாள்வான் பொன்னடிக்கே. போமாரமைமின் பொய் நீக்கி புயங்க நாள்வான் பொன்னடிக்கே. நன்றிங்க ஐயா. திருச்சிட்டம்பலம் ஐயா. யாமார் எமதார் பாசமார். யாம் என்பது எனது என்ற செருக்கு, யான் என்ற செருக்கு இல்லையா? எமது என்பது யாம் எனது என்ற செருக்கு. எமது என்பது அந்த யான் எனது என்ற செருக்கு. யான் என்ற செருக்கும் எனது என்ற செருக்கும் அத யாமார் எமதார் என்ற அதுதான் பாசம். அந்த பாசத்தை அறுக்க வேண்டும். அதுதான் நம்ம திருவள்ளுவர் சொல்லி காட்டுவார். யான் எனது என்னும் செருக்கு அறுப்பான் வானோர்க்கும் உயர்ந்த உலகம். வானோர் உலகம்னு சொல்லல, ஏன்னா வானோர் உலகம் போனா திரும்பி இங்க வந்துடணும். அதனால வானோர்க்கும் உயர்ந்த உலகம் போகணும். அந்த உயர்ந்த உலகம் போன என்ன பண்ணோம்? யான் எனது என்ற செருக்கை அறுக்க வேண்டும் என்ற சொல்லுகிறார். அதான் யாமார் எமதார் பாசமார் என்ற யான் எனது என்ற பாசத்தை அறுத்தல் வேண்டும் என்ற சிவஞான செய்தியை சொல்ற பாட்டு. வாழ்க வாழ்க. நாலாவது பாட்டு. உமா அம்மா வாங்க. குன்றத்தூர் உமா அம்மா. என்னாலுடைய சிவனை போட்டி என்னாட்டம் மாணிக்காசகம் மலரடிகள் போட்டி. அடியாரானின் எல்லீரும் அகல விடுமின் விளையாட்டை
கடிசேரடியே வந்தடைந்து கடை கொண்டிருமீன் திருக்குறித்தை செடி சேர் உடலை செல நீக்கி சிவலோகத்தே நம்மை வைப்பான் பொடி சேர்ந்தேனி புயங்கன் தன் பூவார் கலர்க்கே புகவிடுமே சிவலோகத்தே நம்மை வைப்பான் பொடி சேர்மேனி புயங்கந்தன் பூவார் கலர்க்கே புகவிடுமே. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அடியாரானீர் எல்லீரும். அடியார் என்று என்ன? நான் வெறும் திருநீரும் கண்டிகையும் பொருளாக கொண்ட நாயன்மார் என்று அந்த வேடமிடுதல் தான் அடியாரா? அது வெளி வேடம். ஆனால் அடியாரானீர் என்பது நாம் பெருமானுடைய திருவடியிலே ஆர்ந்து இருத்தல். அந்த ஆறுதல் தான் நெட்டை கூடல். அந்த நெட்டை கூடல் தான் டெய்லி அழைக்கிறாரு. அதனால அடி ஆறுதல் தான் நெட்டை கூடல். வாழ்க வாழ்க. விடுமின் வெகுளி. சதானந்தன் ஐயா வாங்க. சிவாயம். திருச்சிற்றம்பலம். வாங்கயா. விடுமின் வெகுளி வேட்கை நோய் மிகவோ காலம் இனியில்லை உடையான் அடிக்கு பெரும் சாத்தோடு உடன் போவதற்கே ஒரு படுமில் அடைவோம் நாம் போய் சிவபுரத்துள் அணியார் கதவும் அடையாமே அடைவோம் நாம் போய் சிவபுரத்துள் அணியார் கதவது அடையாமே உடைப்பட்டுருகி போற்றுவோம் உடைப்பட்டுருகி போற்றுவோம் புயங்கள் ஆழ்வான் புகழ்கலையே புயங்கள் ஆழ்வான் புகழ்கலையே. திருச்சிற்றம்பலம். உடையான் அடிக்குள் பெரும் சாத்தோடு உடன் போவதற்கு ஒரு படியார் என்ற என்பது எந்த நேரத்துக்கு கூப்பிட்டாலும் போக தயாராகணும். ஞானசம்பந்த பெருமானுடைய திருமணத்துக்கு வந்தவர்கள் நமச்சிவாய பதிகம் போதே கூடவே போயிட்டாங்க. ஐயா இல்லையா, நான் இங்க வந்து கல்யாணத்தை அட்டன் பண்ணிட்டு வீட்டுக்கு போய் எங்க ஐயாவுக்கு சாப்பாடு போடணும், சாப்பாடு செஞ்சு வச்சுக்கிறேன், நான் போயிட்டு வரேன்னா அது திருவடியை சார முடியாது இல்லவா? அதனால உடன் போவதற்கே ஒருப்படுவன். எந்த நேரத்திலும் எதுக்கும் தயாராகலாம். அதுதான் உண்மையான அடியார் நிலை. பெருமானுடைய திருவடியிலே ஆர்ந்திருத்தல். அடுத்த நிமிஷம் பெருமான் நம்மளை அழைக்கிறான், நம்ம போதான். நம்ம யாரும் இறப்பை யாரும் தடுக்க முடியாது, யாராலையும் தடுக்க முடியாது இல்லையா? அதனால பிறவி அப்படி வைத்திருக்கிறான் பெருமான். அதனால அந்த உடன் போவதற்கே ஒருப்படுமின் அது எப்ப அழைப்பான்னு தெரியாது. அதனால நம்ம அந்த யாத்திரை இப்பவே தொடங்கி வேற உலகிலிருந்து அருள் இலக்கணம் நகர்ந்து விடுவோம் என்று நம்மை அழைக்கிற மாதிரி அமைந்த பாட்டு. வாழ்க வாழ்க. புகழ்மின் தொழுமின் பூப்புனைமின். செல்வம் ஆமா. செல்வம் ஆமா. புகழ்மின் தொழுமின் பூப்புனைமின் புயங்கந்தாலே புந்தி வைத்திட்டு இகழ்மின் எல்லா அல்லலையும் இனி ஓரிடையோர் அடையாமே திகழும் சீரார் சிவபுரத்து சென்று சிவந்தாள் வணங்கி நாம் நிகழும் அடியார் முன் சென்று நெஞ்சம் உருகி நிற்போமே நிகழும் அடியார் முன் சென்று நெஞ்சம் உருகி நிற்போமே. திருச்சிற்றம்பலம். எது யாத்திரை? சிவனுடைய தாளை வணங்குதல் தான் யாத்திரை. அதனாலே சென்று சிவன் தாள் வணங்கணும். அதுக்கு என்ன செய்யணும்? அடியார் முன் சென்று நிற்கிறது. அதனாலே நிகழும் அடியார் முன் சென்று எப்படி நிற்கணும்? நெஞ்சம் உருக நிற்கணும் என்று சொல்றார் மணிவாசக பெருமான். வாழ்க வாழ்க. அடுத்து திலகவதி அம்மா வாங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். வணக்கம் ஐயா. வாமா வாமா. நிற்ப நிற்க நில்ல உலகில் நில்லோமினி நாம் செல்வோமே நிற்ப நிற்க நில்ல உலகில் நில்லோமினி நாம் செல்வோமே பொற்பால்
நிற்பாம் திருமேனி புயங்கன் நாள்வான் பொன்னடிக்கே நிற்பீர் எல்லாம் தாழாதே நிற்கும் பரிசே ஒரு படுமென் பிற்பால் நின்று பேழ்கணித்தால் பெறுதற்கு அரியன் பெருமானே பிற்பால் நின்று பேழ்கணித்தால் பெறுதற்கு அரியன் பெருமானே. திருச்சிற்றம்பலம். நிற்பா நிற்க நில்லார் உலகில் இனி நாம் செல்வோமே. ஏன் நினைந்தா என்னாவும்? மண்ணிலே பிறந்து மண்ணாவதற்கு ஒருப்படுவோம். உலகில் அது செய்து அதான் வரும் இல்லையா? பிறந்து இறத்த மண்ணிலே எண்ணிலேன் திருநாம மஞ்செடுத்தும் என் ஏழமை அதனாலே நன்னிலேன் கலைஞானிகள் தம்முடு நல்வினையவாறே மண்ணிலே பிறந்து இறந்து மண்ணாவதற்கு உருப்படுகின்றேனை அண்ணல் ஆண்டுதன் அடியறிற் கூட்டிய அதிசயம் கண்டாமே. அவ பிறந்து இருக்கிற இந்த நிலையிலே நிற்காமல் நாம் அடியறிற் கூட்டிய அதிசயம் மூலமாக இரவாத இன்ப அன்பு பெறலாம் இல்லையா? அதுதான் காரைக்காலமன் கேட்டார். இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார் பிறவாமை வேண்டும். இறந்ததான்பா பிறக்கிறதுக்கு. அதனால முதல்ல இரவாமை இருக்கணும், அப்புறம் தான் பிறவாமைன்னு கேட்டார். வாழ்க வாழ்க. பெருமான் பேரானந்தர். சிவசெல்வி அம்மா வாங்க. பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்கள் அருமாள் உற்று பின்னை நீர் அம்மாழங்கி அறற்றாதே திருமாமணி சேர்த்திருக்கதவம் பிறந்த போதே சிவபுரத்துள் திருமாலறியா திருப்புயங்கன் திருத்தாள் சென்று சேர்வோமே. திருமாலறியா திருப்புயங்கன் திருத்தாள் சென்று சேர்வோமே. சிவா திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. திருமாமணிசேர் திருக்கதவம் திறந்த போது நான் போய் கோவில் சாவி திறக்க முடியுமா? என்கிட்ட சாவியா இருக்குது? என்கிட்ட இல்லை. ஆனா நான் எப்படி திறக்குது? பெருமானுடைய உள்ளத்திலே கோயில் கொண்டிருக்கிறான். உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பிரானுக்கு வாய் கோபுர வாசல் தள்ள தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம் கள்ள புலனைந்தும் காளாமணி விளக்கு. அதனால உள்ள கதவை திறத்தல் தான் திருக்கோயில் திறப்பித்தல்னு சொல்லுவாங்க. வாழ்க வாழ்க. அடுத்து சேரக்கருது சிந்தனை வாங்க. ரயில்வே சித்ராமா வாங்க. ரயில் வந்து. வாழ்க வாழ்க. அரங்கோ பொன்னி ஐயா வாங்க. தமிழ் கேட்கலாம். சரி வாங்க. அரங்க இருக்காங்களா? வாங்க. 9வது பாட்டு 8:45 கருதி சிந்தனையை திருந்த சிந்திமின் போரில் பொழியும் வேர்க்கண்ணார் பங்கன் புயங்கன் அருளமுதம் ஆர பருகி கூற ஆடியோ சரியா வரலையா? ஆடியோ செக் பண்ணுங்க. சரியா வரல. இப்போ அடுத்த பாட்டு பாடுங்க. நீங்க முதல்ல படிங்க. கேக்குதாங்கய்யா? கேக்குது. படிங்க. சேர கருதி சிந்தனையை திருந்த வைத்து சிந்திமின் போரில் பொழியும் வேர்க்கண்ணா பங்கன் புயங்கன் அருளமுதம் பருகி
கூற போற புரிமின் சிவன் கழற்கே பொய்யில் கிடந்து புரளாதே. சிவா சரி, அது வாடியா அது விட்டு விட்டு வருது, ஃபுல்லா வருதான்னு தெரியல எனக்கு. சேர கருதி சிந்தனையை திருந்த வைத்து நான் சிந்திப்பேன். ஏன்னா என் சொல்ல என்ன வரும், வெறும் குற்றம் குயிக்ட்டு தான் வரும். நிறைய மாதிரி நரி தந்திரம்னு சொல்லி குற்றம் குயிக்ட்டு தான் என்னோட சிந்தனையில வரும். அந்த சிந்தனையை திருந்த வைத்து சிந்துவின். திருந்ததான் என்னங்க, உலகத்தை திருத்துறது இல்ல, என்னை நான் திருத்திக் கொள்ளல. அவன் இதை செய்தான்னு அடுத்தவங்களை திருத்தத்துக்காக உபதேசம் பண்றதில்ல. என்னை நான் திருத்திக் கொள்ள வேண்டும், என்னுடைய குறையை நான் உணர வேண்டும் என்ற அந்த எண்ணத்தோடு சிந்தித்தல். அதனால அப்படி அந்த சிந்தனையைத்தான் சிந்தனையை திருந்த வைத்து சிந்திமின் என்று சொன்னார். வாழ்க வாழ்க. படிங்கம்மா. நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். சித்ராமா, 10வது பாட்டுமா பாடிடுறேங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். புரள்வார் தொழுவார் புகழ்வாராய் இன்றே வந்து ஆகாதீர், மருள்வீர் பிணை மதிப்பாரார் மதியுள் கலங்கி மயங்குவீர், தெருள் வீராகில் இது செய்மின் சிவலோக கோன் திருப்புயங்கன், அருளார் பெறுவார் அகலிடத்தே அந்தோ அந்தோ அந்தோவே, அருளார் பெறுவார் அகலிடத்தே அந்தோ அந்தோ அந்தோவே. திருச்சிற்றம்பலம். மாணிக்க வாசகர் சுவாமி மலரடி போற்றி போற்றி. நன்றிங்க ஐயா. முந்தின பாட்டுல திருந்த வைத்து சிந்துமின்னு சொன்ன மணிவாசக பெருமான் என்ன பண்ணாரு, தெருள் வீராயில் இது செய்மின். தெருள்னா தெளிவு, அந்த தெளிவு வரணும். அந்த தெளிவு வருமாறு சிவலோகக்கோனுடைய திருப்புயங்கத்தை சிந்தித்தல். தெளிர் வீராயில் இது செய்மின். இது செய்மின் என்றது என்ன, என்னுடைய குற்றத்தை உணர்தல். அடுத்தவன் குற்றத்தை பார்க்காமல் என்னுடைய குற்றத்தை நான் உணர்ந்தா இது செய்மின் என்ற சொல்லாலே சொல்லி காட்டினார் என்று சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க வாழ்க. அதனால என்னை நான் நினைக்க வேண்டும். வாழ்க. கடைசி பாட்டு மல்லிகம்மா படிங்க. கடைசி பாட்டு என்னுடைய புகழையல்ல என்னுடைய குற்றத்தைன்னு சொல்லுவாரு எங்க ஐயா. வாழ்க வாழ்க. படிக்கிறேன் ஐயா. மாணிக்காசர் பெருமான் மலர் திருவடிகள் போற்றி போற்றி. ஊரல்வார் தோழுவார் புகழ்வாராய் இன்றே வந்தாலாகாதீர், மறுவீர் பின்னை மதிப்பார் யார் மதியில் கலங்கி மயங்குவீர், தெருவீராயில் இது செய்மின் சிவலோகோன் திருப்புயங்கன், அருளார் பெறுவார் அகலிடத்தே அந்தோ அந்தோ அந்தோவே, அருள்வார் பெறுவார் அகலிடத்தே அந்தோ அந்தோ அந்தோவே. திருச்சிற்றம்பலம். நன்றி. புரள்வார் தொழுவார் புகழ்வாராய், என்னை நானே புகழ்ந்து கொள்ளுதல் என்பதை விட பெருமானை புகழ்தல். அப்படி பெருமானை புகழ்வதன் மூலமாக நான் என்னை நான் மறக்க முடியும். என்னை மறந்தால் பெருமான் நம்மை தேடி வந்து நமக்கு அருள் செய்வான். அதுதான் அருள்வார் பெறுவார் அகலிடத்தே அந்தே அந்தோ அந்தோ அந்தோவே என்ற சொல்லுவது எதை குறிக்கும், தானே வந்து எனது உள்ளம் புகுந்து அடியேற்கு அருள் செய்வான் என்ற செய்தியை குறிக்கும் எங்க ஐயா சொல்லுவாங்க. அதனால யாத்திரை 10 என்பது உலகியல் நிலையிலிருந்து நாம் அருள் நிலைக்கு பயணிப்பது என்று சொல்லி இந்த பதிகத்தில் தான் நம்ம டெய்லி திருக்கோயிலை திறக்கவும் மூடவும் செய்கிறோம். வாழ்க வாழ்க. இப்ப பொன்னு சொல் பாடி திருக்கோயிலை முடியலாம். வாழ்க. ரெண்டு 3 பேர் இருக்காங்க படிக்க. சரி, வீட்டு போறவங்க தான் படிக்க சொல்லிடுங்க. கடைசி பாட்டு லலிதா பாலசுந்தரம் வாங்க.
நமச்சிவாய ஐயா. வாங்கம்மா. புரல்வார் தொழுவார் புகழ்வாராய் இன்றே வந்தால் ஆகாதே மறுவில் பின்னை மதிப்பாரார் மதியுள் கலங்கி மயங்குவே தெருள்வீராகில் இது செய்மின் சிவலோக கோன் திருப்புயங்கன் அருளார் பெறுவார் அகலிடத்தே அந்தோ அந்தோ அந்தோவே. திருச்சிற்றம்பலம் ஐயா. மருள்வீர் பின்னை மதிப்பாரார். நான் இந்த உலகத்துல மயங்கி கிடந்த என்னை மதிப்பவர் யாருக்காக? என்னை மதிப்பவர் யாரும் இல்லை. நான் உலகிலிருந்து அருளியலுக்கிறனால் என்னை மதிப்பவர்கள் அதிகமாவார்கள். வாழ்த்துவதும் வானவர்கள் தாம் வாழ்வார் மனம் நின்பால் தாழ்த்துவதும் தாமுயர்ந்து தம்மையெல்லாம் தொழ வேண்டி. வாழ்க வாழ்க. சுந்தரையா படியா வாங்க. திருச்சிற்றம்பலம் ஐயா. திருச்சிற்றம்பலம். புரல்வார் தொழுவார் புகழ்வாராய் இன்றே வந்தாலாகாதி மருள்வீர் பின்னை மதிப்பாரார் மதியுள் கலங்கி மயங்குவீர் திருவீராகில் இது செய்மின் இவலோக கோன் திருப்புயங்கன் அருளார் பெறுவார் அகலிடத்தே அந்தோ அந்தோ அந்தோவே அருளார் பெறுவார் அகலிடத்தே அந்தோ அந்தோ அந்தோவே. சிற்றம்பலம். நன்றி ஐயா. நாங்க பணப்பாகத்துல இருக்கிறையா, அவங்க எழுந்துக்கலையா, எழுக்கலையா, நாங்க குரல் கொடுக்க நாளைக்கு குரல் கொடுத்தாரு. சரிங்க சரிங்க. கிளம்பிட்டாங்க ஐயா. சரி. இல்ல இருக்காங்களான்னு கேட்டேன். சரி ரைட். வாழ்க வாழ்க. இன்றே வந்து அழகாதீர். நாளைக்கு பாத்துக்கலாம் அப்படின்றது இல்ல. ஏன்னா நாளைக்கு நம்ம கையில இல்ல. நேருநாள் உடனொருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து நேற்று இருந்தா இன்னைக்கு இல்லை. அப்ப இன்னைக்கு இருப்பவன் நாளைக்கு இருக்க மாட்டான். அதனால நாளைக்கு பார்த்து சொல்லாம இன்றே வந்து ஆள் ஆகாதீர், ஆள் ஆக வேண்டும் என்ற செய்தியை சொல்லதான் யாத்திரை 10. வாழ்க வாழ்க. வேற என்ன இருக்காங்களா? இவ ஜான்சி ராணி அம்மா வாங்க. திருச்சிற்றம்பலம். புரள்வார் தொழுவார் புகழ்வாராய் இன்றே வந்தால் ஆகாதீர் மருள்வீர் பின்னை மதிப்பாரார் மதி உட்கலங்கி மயங்குவீர் தெருள்வீராகில் இது செய்மின் சிவலோக கோட்டிருப்புயங்கன் அருளார் பெறுவார் அகலிடத்தே அந்தோ அந்தோ அந்தோவே அருளார் சிவசிவ அருளார் பெறுவார் அகலிடத்தே அந்தோ அந்தோ அந்தோவே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. நாம் அகல்கின்ற இடம் அது அருளா இருக்க வேண்டும், பொருளா இருக்க கூடாதுன்றதால அருளா இருக்க வேண்டும்னு சொல்ற இடம் அது. மதியுட்கலங்கி மயங்குவீர். நான் என்னுடைய அறிவினாலே மயங்கி போகிறேன். அந்த நான் என்னுடைய அறியாமையை உணர்ந்தால் நாம் முன்னேறலாம். அதனால மதியுட்கலங்கி மயங்குவீர். அதனால மாயைதனை உதறணும். மாயைதனை உதறுதல் தான் யாத்திரை 10. அதனால மதியுட்கலங்கி மயங்குவீர் என்ற சொல். வாழ்க வாழ்க. அடுத்து தாமோதர ஐயா வாங்க ஐயா. இருக்காங்களா? இருக்கேன் ஐயா. ஐயா வந்துருக்காங்க. அப்புறம் இந்த சக்தி நடராஜன் ஐயா வந்துருக்காங்க. எல்லாம் கடைசி பாட்டு பாட சொல்றீங்க ஐயா. ஆமாங்க. நாகைக்காரன் போயிட்டீங்களா? ஆமாங்க ஐயா, இப்பதான் வந்தாங்க. பொங்கல் ஹாலிடேஸ் எல்லாம் முடிஞ்சிச்சு. ஆமாங்க. நன்றி நன்றி. திருச்சிற்றம்பலம். புரள்வார் தொழுவார் புகழ்வாராய் இன்றே வந்து ஆளாகாதீர் மருள்வீர் பின்னை மதிப்பாரார் மதியுள் கலங்கி மயங்குவீர்
தெருள்வீராகில் இது செய்மின் சிவலோகக்கோன் திருப்புயங்கன் அருளார் பெறுவார் அகலிடத்தே அந்தோ அந்தோ அந்தோவே அருளார் பெறுவார் அகலிடத்தே அந்தோ அந்தோ அந்தோவே. சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. எது மதியுட்கலங்க மயங்குதல்னா நம்ம குடும்பத்தோட குடும்பத்தை அருமை தெரியாது. டிரான்ஸ்பர் ஆகி வெளியில போனா குடும்பத்தினுடைய அருமை தெரியும். அதான் மதியுட்கலங்க மயங்குதல். அது வந்து அனுபவம் இல்லையா? அறிவு வேறு அனுபவம் வேறு. வெளியில போலதான் அனுபவம் வரும். உள்ள இருந்தா அறிவு வேலை செய்யும் ஆழவத்தினால. வாழ்க வாழ்க. உண்மையான வார்த்தை. சிவாயிரம். அடுத்தது முனியம்மாள் வாங்க. சிவ முனியம்மாள், போரூர் செண்பவள்ளி அம்மா. யாரோ சக்தி நடராஜன் சொன்னாரு. தேவகி கணேஷ். நமச்சிவாய ஐயா. யாருங்க சொல்லுங்க. நமச்சிவாய ஐயா. படிங்க. புரள்வார் தொழுவார் புகழ்வாராய் இன்றே வந்தாலாகாதே மருள்வீர் பின்னை மதிப்பாரார் மதியுள் கலங்கி மயங்குவீர் தெருள்வீராகில் இது செய்மின் சிவலோக கோன் திருப்புழங்கன் அருளார் பெறுவார் அகலிடத்தே அந்தோ அந்தோ அந்தோவே. திருச்சிற்றம்பலம். தெருள்வீராகில் இது செய்மின். தெளிவுனா என்ன பண்ணா பெருமானுடைய புகழை பாடல்தான் தெளிவு வரும்னு சொல்ற செய்தி. வாழ்க வாழ்க. போரூர் செண்பவள்ளி ஆமா வாங்க. பொன்னூசல் படிக்கிறீங்களாமா? பொன்னூசல் படிக்கிட்டாங்களா? 7வது பாட்டு படிங்க. கடைசி பாட்டு படிக்கிட்டாங்களா? பொன்னூசல் படிக்கிட்டாங்களா? நீங்க திருவாசகம் பாடவே இல்ல உள்ள வந்து? இல்ல அந்த கடைசி பாட்டு படிங்க அப்ப. சரிங்க. புரள்வார் தொழுவார் புகழ்வாராய் இன்றே வந்து ஆளாகாதீர் மறுவீர் பின்னை மதிப்பாரார் மதியுள் கலங்கி மயங்குவீர் தெருள்வீராகில் இது செய்மின் சிவலோக கோன் திருப்புயங்கன் அருளார் பெறுவார் அகலிடத்தே அந்தோ அந்தோ அந்தோவே தெருள்வீராகில் இது செய்மின் சிவலோக கோன் திருப்புயங்கன் அருளார் பெறுவார் அகலிடத்தே அந்தோ அந்தோ அந்தோவே. நன்றி ஐயா. யார தெளினா சிவலோக கோனை தெளிய வேண்டும். வாழ்க வாழ்க. ஐயா நடராஜன் சுவாமி படிக்கிறீங்களா? சக்தி நடராஜன் ஐயா கடைசி பாட்டு படிச்சிருங்க ஐயா. திருவாசம் வச்சிருக்கீங்களா சாமி? படிச்சாரு யாரு? நடராஜன் ஐயா படிச்சாருங்களா? ஓ சிவபெருமானே சிவசிவா திருச்சிற்றம்பலம். பத்மாவதி அம்மா படிங்க. சரிங்க வாங்க படிங்க. புரள்வா தொழுவார் புகழ்வாரா இன்றே வந்தாளாகாதி மறுவில் பின்னை மதிப்பாரார் மதியுள் கலங்கி மயங்குவீர் தெருவில்லாகி இது செய்மீன் சிவலோக கோன் திருப்புயங்கள் அருளார் பெறுவார் அகலிடத்தே
அந்தோ அந்தோ அந்தோவே அருளார் பெறுவார் அகலிடத்தே அந்தோ அந்தோ அந்தோவே. நன்றி ஐயா. அந்த அகலிடம் என்பது சிவலோகம் என்று சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க. பொன்னுசல் பாடிலாமாயா? பொன்னுசல் பாடுங்க. அந்த டைமுக்குள்ள வரணும். அந்த டைமுக்குள்ள வரவங்கள பாட சொல்லுங்க. ஆமா, சரஸ்வதி அம்மா பொன்னுசல் படிங்க. ஆள் இல்லைங்க ஐயா, நீங்க பாடுங்க. சரி, நடன கூட பாடலாமா? பொன்னுசல் படி. சிவாயனம் 7வது பாட்டுல இன்னைக்கு 7வது பாட்டு. நடன பாடுங்க. பொன்னுசல் 7வது பாட்டு. அரிய திரு உத்தர கோசமங்கை மண்ணி பொலிந்திருந்த மாமரையோன் தன் புகழே பண்ணி பணிந்திரஞ்ச பாவங்கள் பற்றறுப்பான் அன்னத்தின் மேலேறி ஆடும் அணிமயில் போல் என்னத்தன் என்னையும் ஆட்கொண்டான் எழில் பாடி பொன்வத்த பொன்முலையே பொன்னூசலாடாமோ பொன்னூசலாடாமோ பொன்னூசலாடாமோ. திருச்சிற்றம்பலம். சிவாயம். உண்ணுதல் தான் தியானித்தல் நிட்டை கூடல். அதனாலதான் அந்த பாட்டை அவர் நடன பாட சொன்னேன் நானு. நிட்டை கூடல் வேற. அந்த உன்னற்கரிய திரு உத்தர கோசமங்கைதான் நிட்டை கூடல். வாழ்க வாழ்க. திருக்கதவம் அடைக்க போரூர் செண்பவல்லியம்மா படிங்க. விடமின் வெகுளி. போரூர் செண்பவல்லியம்மா படிங்கம்மா. ஆண்டாளம்மா படிங்க. 7வது படிங்க. சிவாயனம். அடியன் படிக்கட்டுங்களா? படிங்க. சிவாயனம். திருச்சிற்றம்பலம். விடுமின் வெகுளி வேட்கை நோய் மிக ஓர் காலம் இனி இல்லை உடையா நடிக்கை பெரும் சாத்தோடு உடன் போவதற்கே ஒருபடுமென் அடைவோம் நாம் போய் சிவபுரத்துள் அணியார் கதவது அடையாமே அடைவோம் நாம் போய் சிவபுரத்துள் அணியார் கதவது அடையாமே உடைபட்டு உருகி போற்றுவோம் புயங்கன் நாள்வான் புகழ் களையே புயங்கன் நாள்வான் புகழ் களையே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. வாழ்த்து வாழ்த்து. வாங்க தனலட்சுமி அம்மா வாங்க, வாழ்த்து படிங்க. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம். சிவாயம். சிவலலிதா லோகநாதன் படிங்க. சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம். ஐயா வாழ்த்துங்களா ஐயா? ஆமா, மண்ணில் நல்ல வண்ணம். ஒரு நிமிஷம். ஆறிரு தடந்தோள் வாழ்க ஆறுமுகன் வாழ்க வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க கொக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க யானை தன்னணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் வாழ்க சீரடியார் எல்லாம் வான்முகில் வழாது பெய்க மணிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவும் வேள்வி மல்க மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். வாழ்கவே வாழ்க என் அந்தி திருவடி
வாழ்கவே வாழ்க மல மறுத்தான் பதம் வாழ்கவே வாழ்க மெஞ்ஞானத்து அவன்தாள் வாழ்கவே வாழ்க மலமிலான் பாதமே. திருச்சிற்றம்பலம். முடிச்சலாயா? ஜெயா பாடுங்க. ஐயா நன்றி நன்றி நன்றி. சிவ சிவ சிவா. படிங்க. திருச்சிற்றம்பலம். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணின் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவிலை கண்ணின் நல்லதுரும் கழுமல வலநகர் பெண்ணின் நல்லாலோடும் பெருந்தகை இருந்ததே பெண்ணின் நல்லாலோடும் பெருந்தகை இருந்ததே தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளவரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனையெல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே. திருச்சிற்றம்பலம். அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே மாணிக்க வாசகர் சுவாமிகள் அருளிய திருவாசகம் என்னும் தேனை நாம் பருகி வருகிறோம். அந்த வகையில் நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனமொழி மைகளாலே வணங்கி மனமார்ந்த நன்றிகளையும் கூறி நிகழ்ச்சி இனிதை நிறைவு செய்வோம். மீண்டும் இன்றிரவு 8 மணிக்கு புனிதவதியாரின் புனித பயணம் என்கிற தலைப்பின் கீழும் பிறகு சிதம்பர ரகசியம் என்கிற தலைப்பு மாற்றப்பட்ட அந்த திருத்தொண்டர் படை என்கிற தலைப்பு இப்பொழுது சிதம்பர ரகசியம் என்கிற பெயரின் கீழே 9:50 பொன்னூசல் பாடி திருத்தொண்ட தொகை பாடி அகபூசையாக இரவு நேரத்திலே மிக அற்புதமாக நடந்து வருகிறது. அந்த நிகழ்ச்சியில் அடியார் பெருமக்கள் கலந்து கொண்டு சிவபெருமானுடைய பெரும் கருணையை பெரும்படி பணிகொண்டு கேட்டு விடைபெறுகிறோம். மற்றொன்னையாவது நமச்சிவாயவே நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும் நமச்சிவாயவே நானறி விச்சையும் நமச்சிவாயவே நான் அவின்றேத்துமே நமச்சிவாயவே நன்னெறி காட்டுமே என்று கூறி அமைகிறோம். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். நடந்ததையா நேற்றுக்கு ஏங்க